உயிர் போச்சுன்னா மயிர் போச்சு, வேலை போச்சுன்னா போச்சு அப்படின்னு இப்போ அண்மையில் நம்ம அங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் இதுக்கு மேலே நம்ம இன்னும் என்னென்னலாம் கஷ்டத்தை நம்ம படப்போகிறோன்னு தெரில. தமிழர் என்று ஒரு இனம் ஒன்று, அவருக்கு தனித்தே ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொல்லி நாமக்கல் கவிஞர்லாம் எதுக்காக பாடினாங்க, எது இன்னும் இந்த மாதிரி தமிழங்களை வச்சு பாடினார் என்னங்கிறதெல்லாம் தெரில. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அண்மையில் பாண்டிச்சேரியில் தாவக்காவோட ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறம் ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லி இப்போ பர்மிஷன்லாம் வாங்கி பாண்டிச்சேரியில் நடத்துனாங்க. அதில் பேசின விஜயும் இப்போ எந்த புரிதலும் இல்லாமல் பேசினார். அங்கே போன கூட்டமும் எந்த புரிதலும் இல்லாமல் போகிறாங்க. அங்கே போன கூட்டத்தில் கொள்கைன்னா என்னென்னு கேட்டால் அதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு, விஜயோட மூஞ்சி போதுங்கிறாங்க. அங்கே பேசின விஜயாவது ஒரு நல்ல அரசியலை பேசினாரான்னு கேட்டால், பாண்டிச்சேரியை பற்றி கன்னியாகுமரியில் இருக்கிற ஒருத்தர் கூட தெரியும். பாண்டிச்சேரினா ஒரு மது அதிகம் புழங்கப்படுற ஊர். அங்கே மதுவை பற்றியே பேசலை, மதிய ஒழிப்பை பற்றி என்னன்னு கூட விஜய் பேசலை. தமிழ்நாடு கண்டிப்பாக நாசமாக போகுது. ஒரு 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 புரிதல் இல்லாத கூட்டம் ஒரு பின்னாடி வெறும் திரைக்க வச்சை மட்டுமே வச்சு அவர் பின்னாடி போகிறதுங்கிறது இது ஆபத்தை நோக்கி போல தமிழ்நாடே அழிவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு தமிழனும் உணர்ந்து செயல்படுங்க. கொஞ்சமாவது அறிவுங்கிறது சுய அறிவு இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஒருத்தன் சொல்கிறானா அதாவது கேளுங்கப்பா. எது நல்லது எது கெட்டதுனாவது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு தகுதி இல்லை, அதுக்கான திறமையும் இல்லை. ஒருத்தன் சொல்கிறான்னா இது எதுக்காக நல்லதுக்கு சொல்கிறானா தான் நீங்கள் கேளுங்களேன். எதுவுமே கேட்காம ஒரு நடிகன் வந்தானா அவன் முன்னாடி போயிடுறீங்க. இதே மண்ணில் ஐயா நல்லகண்ணுன்னு ஒருத்தர் இருக்கார், இன்னும் நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காப்புல. அவரை பற்றி தயவு செஞ்சு கொஞ்சமாவது படிங்க. இன்னும் பல தலைவர்கள் இருக்காங்க. எனக்கு இப்போ மைண்டில் ஐயா நல்லகண்ணு ஞாபகம் வந்தாங்க. அவரை பற்றி கொஞ்சம் படிங்க. அவர் சுதந்திரத்துக்காக என்ன பண்ணார் அப்படிங்கிறதுக்காக படிங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஐயா நல்லகண்ணை பொறுத்தளவுக்கு வெள்ளைக்காரன் மீசையை ஒவ்வொன்றா பிடுங்குனா சரிங்களா, பிடுங்கி அந்த சுருட்டால் மீசையெல்லாம் சுட்டான். அந்த ஐயா நல்லகண்ணை நம்ம மறந்துட்டு அவர் நம்ம ஊரில் கவுன்சிலர் கூட ஆனது கிடையாது. அவர் ஒரு ரோட்டுக்கு வந்தாருன்னா கூட உங்களுக்கெல்லாம் யாருன்னு கூட தெரியாது. அதை விட்டுட்டு ஒரு கூத்தாடி பின்னாடி நீங்கள் போய் லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே நீங்கள் வேஸ்ட் பண்ண தான் போகிறீங்க. இது கூட்டம் கம்மியான கூட்டம், இது போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லி நம்மளால் இருக்க முடியல. இது ஒரு மிகப்பெரிய கூட்டம் தான், ஆனால் ஒரு புரிதல் இல்லாத கூட்டம், ஒரு தற்குறி கூட்டம். இதெல்லாம் கடந்து இந்த தவக்கே கட்சிக்காரங்க போடுற கமெண்ட்ஸை பார்த்தா அடப்போங்கடா தற்குறின்னு சொன்னேன்.